இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வால்பாறை கொடைக்கானல் போக போகிறோம். இவர் வந்து புல்லட் ரைடரு, பேர் வினோத். இவர் வரலன்னு சொல்லிட்டாரு, அதாவது தான் பிளானில் இருந்தார், ட்ராப் ஆகிட்டார். எங்கே போகிறீங்க வினோத்? வண்டி எடுத்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா உளுந்தூர்பேட்டை கிட்ட வந்திருக்கோம். உளுந்தூர்பேட்டை டோலில். கமல் கொஞ்சம் ஆய் சொல்லுங்கள் பார்த்து. ஹாய். அரூர் கிட்ட வந்தாச்சு. செம்ம தூக்கம் மேலே தூக்கம். இன்னும் பொள்ளாச்சிக்கு எவ்வளோ கிலோமீட்டர் இருக்குங்கண்ணா? 158. 5 மணி ஆகுது. டேங்க் ஃபில் பண்ணது பெருங்குளத்தூரில். இப்போ வரைக்கும் ஹாஃப் டேங்க் காலி. 156 கிலோமீட்டர் ஓடிது. 150 கிலோமீட்டர் இருக்குது. தாராளமாக டேங்க் ஃபில் பண்ணால் 510 கிலோமீட்டர் போட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பொள்ளாச்சிக்கிட்டே இருக்கோம். நம்ம ஃப்ரெண்ட் சுரேன் வந்திருக்காரு, சிவகங்கை ரைடர். அவர் வண்டி பார்த்தீங்கன்னா தான் டியூக் 250. இவர் பார்த்தீங்கன்னா பிரவீன்குமார். வணக்கம் சொல்லுங்கள் பிரவீன். அவர் தான் பிள்ளைன்னு இருக்காங்க. அவர் வேற பல காயங்கள் வாங்கிட்டு அப்படியே பொறுமையாக வந்துருக்கிறது. இந்த காயங்கள் எல்லாம் பார்க்கும்போது தான் நம்ம சிரிப்பாக வருது.
பிரவீன்குமார் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான லொக்கேஷன் காமிச்சிருக்காரு. வால்பாறை ஏறுறதுக்கு முன்னாடி இருக்கும் அந்த லொக்கேஷன். இறங்குங்க இறங்குங்க, நல்லா இறங்குங்க. வா இறங்கிட்டான்ப்பா வெற்றி கிரகமா. ஏய் நீங்கள் வரலையா? அம்மா லொக்கேஷன். தண்ணி ரொம்ப வேகமாக தான் வருது, கொஞ்சம் ரிஸ்காக தான் இருக்குது, பார்த்து போனோம். தண்ணி செம்ம ஃப்ளோவில் இருக்குது. ஓகே, நாளே தள்ளுது, கொஞ்சம் வேகமாக தான் இருக்குது தண்ணி. நல்ல ஸ்பாட்டு, வந்தோன்னா கண்டிப்பாக இதை பார்த்துட்டு போவோம். இருந்தாலும் சேஃப்டி ஃபஸ்ட்டு. அட இருடா வர, பயங்கரமாக கீழே போட்டீங்கன்னா தெரியும் தெரியும். யூ 250 ரைடர், 250 ரைடர் கொஞ்சம் பொறுமையாக போங்க, நாங்கள் வரணும்ல, வழுக்குது. அந்த பக்கம் எங்கடா போகுது தண்ணி? அங்கே எப்படி போகுது தண்ணி? சமல ஸ்பாட்டு. எங்க அவனுங்க அது ஒரு டாட்டா காட்டுறாங்க. தண்ணி செம்ம ஃப்ளோவில் போயிட்டு இருக்கு. மச்சான் அங்கேருந்து ஒரு சொரா போடு, அப்படியே அங்கேருந்து ஒரு சொரா போடுவீங்க போயிடு. Soundstripe.
Finally, we reached our room. கரெக்டாக சோழியார் டேம் ஆப்போசிட்டில் இருக்குது. ரோடு ஆப்போசிட் தான். 3000 per நைட்டு. 5 members ஸ்டே பண்ணியிருக்காங்க உள்ள. நல்ல வியூ பாயிண்ட் இருக்கு டேம்.
இப்போ வால்பாறை முடிஞ்சு நம்ம கொடைக்கானல் வந்திருக்கோம் ஒரு டீ ஷாப்புக்கு. கமல் இங்கே வாங்க கொஞ்சம் டீ ஷாப் கேப்பில். சொல்லுங்க. கமலஹாசன் டீ ஷாப் எப்படி இருக்குது லொக்கேஷனு? பயங்கரமாக இருக்குது. வேற மாதிரி லெவல். கட் பண்ணிக்கோ. ஏய் சுத்தலாம் மயங்க வந்துடா. ஒர்த் டு விசிட் கொடைக்கானல். பெட்ரோல் இல்லாமல் நின்றுங்கிறாரு, பெட்ரோல் பங்க் தேடினுங்கிறாரு பாவம். ஏய் பயங்கரமாடா. அது சொல்லிட்டேன் முன்னாடி. நீ ஏன் பேசும்போது நடுவில் இப்போ இதெல்லாம் இப்போ இது பண்ணிருக்க மயிறு? இந்த மயிருக்கு நீ எடுக்கணும். ரூம் வந்தாச்சு. இதான் நம்ம ரூமு, பார்க்கிங்கோட ஃபெசிலிட்டியோட. அருமையான லொக்கேஷன். பார்த்தீங்கன்னா பின்னாடி பாருங்கள் ஃபுல்லாக ஃபாக். ஸோ வாங்க ரூம் உள்ளே போவோம். வெறும் 3000 தான். சரிங்களா? கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் நான் போடுறேன். அவர் நேம் மனோஜ். உங்களுக்கு என்ன வேணுமோ ஹெல்ப் வேணுமோ பண்ணி தருவார். சரிங்களா? பார்க்கிங் பார்த்துருவோம். பார்க்கிங் பாருங்கள், தனியாக கேட்டே கொடுத்துருக்காங்க பார்க்கிங்க்கு. ஸோ உள்ளே போகலாம். இப்படிதான் என்ட்ரி. அப்படியே பார்த்தீங்கன்னா கீழே கேம்ப் ஃபயர் லொக்கேஷன், பால்கனி. செம்ம வியூ ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா. லேக் வியூவிலேருந்து அப்படியே நீங்கள் இதில் வர மாதிரி இருக்கும். லேக் வியூவிலேருந்து அப்படியே ஆப்போசிட் மேலே ஹாலு, கிச்சன் இருக்கும், டிவி, டைனிங் ஹால் எல்லாமே இருக்கும். நம்ம ரூம் ஒன்றரை ரூமில் தான் இருக்குது. இது ஒரு அட்டாச் பாத்ரூமு. ஸ்டெப்ஸு கீழே போகுது வழியாக. ரெண்டு ரூம் இருக்கும். ஒரு ரூம் பார்த்தீங்கன்னா இங்கே பால்கனியோட கிரவுண்ட் ஃப்ளோரில். அடுத்து இன்னொரு ரூம் அட்டாச் பாத்ரூமோட இருக்குடா. ஆனா உனக்கு வந்துருவான்டா அப்படியே. என்ன காட்டு கையில். இப்போ நம்ம ஒரு பயங்கரமான லொக்கேஷனுக்கு வந்திருக்கோம். யூடியூபர்ரா. உண்மையிலே யூடியூப் போடுறடா. அதுக்காக தான் எடுக்கிறது. ஏய் பதறாத பதறாத, பொறுமையா போ, ஒன்றும் பண்ணாது. ஒன்று எடுக்கணுமா? ஒன்று வண்டி எடுத்துகிட்டு வரலாம்ல இங்கே? வண்டி எடுத்துகிட்டு வரலாம் இங்கே, நல்லா இருக்குல்ல? ஆனால் ஏற்றும் போது கஷ்டப்படுவோம். சரி, ஏற்றும் போது கஷ்டப்படுவோம்ல? வண்டி ஏற்றும் போது திரும்ப இந்த பக்கம் எடுத்துகிட்டு வரலாம்ல? ஏன்? அதான் ரோல் ஆகும். இல்லை இங்கே செமையாக இருக்குடா. இங்கேருந்து ஃபோட்டோ எடுக்க சொல்கிறேன். அதுக்கு டயர், அந்த கிரிப் டயர் ஹிமாலயன் இருந்துச்சுன்னா ஏறிடலாம். அசால்ட்டு ஹிமாலயன் ஏறிடும். ஹிமாலயன் ஏறிடும், அசால்ட்டா ஏறிடும். இதுல அவன் அப்படிதான் பேசியிருப்பான். நான் வண்டி எடுக்க மாட்டான். யானை சாணி. ஏய் இப்போ ஒரு மாடு தட்டினீங்க, அது 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 காட்டல் மதி போடுது உனக்கு. வெள்ளை காட்டல் மதி கிடையாது. இல்லை பாத்துக்கிட்டீங்கன்னா போயிட்டே இருக்கிறோம். எங்க போறோம்னு யாருக்கும் தெரியல. அதாவது பட்டது
நம்ம ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம். போய் இப்போ அந்த சரியான ஸ்பாட் இது. சரியா சார் ஃபஸ்ட்டு குதி பாரு செஞ்சுக்கா பாரு எப்படி சாரு சார் மேலே போய் குடிங்க கண்ணை மூட்டு 3 நீட்டு டவாக்கு குடிச்சிருக்கீங்களா. இந்த அருமையான ஸ்பாட்டுக்கு கூட்டு வந்த நண்பருக்கு ஒரு நன்றி. ஆமாடா சார மாதிரி கனவு கண்டாலே கதையை வாயுங்கடா வாய்ங்களாம் சாவு. ஓஹோ இல்லண்ணா அங்கிட்டு இருந்து இங்கிட்டு என்ன நின்றுட்டு இருக்கா போங்க. ஏ போ தைரியமாலாச்சே போ. பூட்லாம் வேற போட்டு வந்துக்கிறாரு. போடா 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 நல்லா இருக்குடா ஸ்பாட்டு போடா பாரு. இங்கதான் போடுறது இங்கதான் விழுந்தா காலி. கிளம்பிட்டோம். இப்போ நம்ம சாப்பிட்டு திண்டுக்கல்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். எதுக்கு வெயிட் பண்ணுறோம்? வீட்டுக்கு போதான் வேற எதுக்கு வெயிட் பண்ணுவோம் சொல்லு. வீட்டுக்கு பார்த்து வெயிட் பண்ணுறோம். அதான் வீட்டுக்கு போகிறோம். சுரேனுக்கு ஒரு பாய் சொல்லிவிடுவோம். நீ கிளம்புறாரு சுரேன் வீட்டுக்கு. கண்ணு டொயின் ஆயிடுச்சு. கண்ணு தான் காலி. வந்ததுக்கு கொடைக்கானல் வந்து கண்ணு காலி ஆயிடுச்சு. போனோம் அப்படியே திரும்பி அப்படியே போனோம். அப்படியே மதுரை போய் போனோம் நாங்கள். இவனுக்கு எப்படியும் போயிடுவானுங்க. இவனுக்கு எப்படியும் நைட்டு தான் போவானுங்க. நான் போய் தூங்கிடுவேன், ரெஸ்ட் எடுத்துருவேன். ஆமாம் 5-6 மணி நேரம் 7 மணி நேரம் ஜாலியாக போய் நான் தூங்கி ரெஸ்ட் எடுத்துருக்கேன். சரி பார்ப்போம். ஓகே பாய் 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 பாய்.